அண்ணா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெங்கடேஷ் வெளியில இருந்து வீட்டுக்கு வராங்க. எஸ்கே கேக்குறாங்க, என்ன மாமா இவ்வளவு நேரமா எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. தலைவலி தைலம் வாங்க போனேங்கிறாங்க. சொல்லியிருந்தா அண்ணனே வெட்டிக்கலை கிட்ட கொடுத்துட்டு இருக்குமே, நீங்க ஏன் வெளியில போனேங்கிறாங்க. இல்ல அவங்களுக்கே வீண் சிரமம், அதான் நானே போய் வாங்கிட்டு வரலான்ட்டு போனேங்கிறாங்க. ஓ அவ்வளவு நல்லவரா நீங்கன்னு கேக்குறாங்க எஸ்கே. சாரி மாமா, மைண்ட் வாய்ஸ்ல பேசுறதா நினைச்சு வெளிப்படையா பேசிட்டேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க எஸ்கே. சரி சரி, உங்களுக்கு நான் கஞ்சி கொண்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க. இல்ல நான் இப்பதான் டீ குடிச்சேங்கிறாங்க வெங்கடேஷ். எது காய்ச்சலோட கிடத்துக்கிட்டு டீயை குடிச்சிங்களான்னு கேக்குறாங்க. எஸ்கேயோட கடையில வந்து யாரோ சோப்பு கேக்குறாங்க. இதோ வரேன் அப்படின்னு வியாபாரத்தை பார்க்க போயிடுறாங்க எஸ்கே. டீ கடையிலேருந்து மாஸ்டர் 2 டீ கொண்டு வர்றாங்க. பிரின்சிபல் ரூமில் போய் பார்க்குறாங்க, ரத்னாவை காணோம். சரி டீயை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி 2 டீயை வச்சுட்டு அதில் அந்த சொட்டு மருந்தையும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ரத்னா வந்துட்டு, ஏன்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. மேடம் உங்களுக்கு தான் டீ வைக்க வந்தேங்கிறாங்க. அப்படியா, சரி வச்சுட்டியா போ அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நெல்லுப்பா, என்ன 2 டம்ளர் வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. அறிவழகன் சாரும் இங்கே தான் டீயை வைக்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவழகன் கிளாஸ் முடிஞ்சு வர்றாங்க. சார் உங்களுக்கு டீ அவங்க மேடம் ரூமில் வச்சிருக்கா, அவங்க தான் வச்சுட்டு போக சொன்னாங்க, நீங்கள் அங்கே போய் குடிச்சுக்கோங்கிறாங்க. அப்படியா, எனக்கும் சேர்த்து டீ வாங்கி வச்சிருக்காங்களா, ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. சரி எதுவா இருந்தாலும் சரி, பேசிட்டே டீ சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு அறிவழகனும் ஆசாசியா ரத்னா ரூமுக்கு போறாங்க. அறிவழகனுக்கு பின்னாடியே அந்த ரத்னாவுக்கு எதிராக இருக்கிற டீச்சர் வந்து அந்த டீ மாஸ்டரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன வச்சுட்டியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சக்ஸஸ் அப்படின்னு கை கட்டிட்டு போறாங்க. அப்பாடா எப்படியோ இன்னைக்கு அறிவழகனும் ரத்னாவும் நல்லா மாட்ட போறாங்கன்னு நினைச்சிட்டு போறாங்க அந்த டீ. அறிவழகன் ரூமுக்கு போறாங்க. ஆமா நீ திருந்தவே மாட்டியான்னு ரத்னா கேட்குறாங்க. என்ன மேடம் நீங்க தான் எங்க டீ குடிக்க வர சொல்லி சொன்னீங்கன்னு அவன் என்கிட்ட சொன்னானேங்கிறாங்க. யாரு, நானா சொன்னேன்? நீ தான் டீ இங்கே வைக்க சொன்னியாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே டீயை குடிக்கிறாங்க. என்ன இன்னைக்கு டீ ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்குறாங்க அறிவழகன். ஆமா ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கு, டீ மாதிரியே இல்லையேங்கிறாங்க ரத்னா. ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, நல்ல டீ குடிக்கலான்னு பார்த்தா இதுலயும் கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே, மேடம் இன்னைக்கு காலையில வண்டி நிறுத்தும் போது வெங்கடேஷை பார்த்தது இன்னும் என் கண்ணிலேயே தட்டுப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அறிவழகன். வெங்கடேஷ்க்கு பதிலாக இந்த டீச்சரை போடலான்னு பார்த்தா இந்த டீச்சரும் இன்னைக்கு லீவ் போட்டாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரத்னா. மேடம் நீங்க கொஞ்சம் பொறுத்து அப்படியே விட்டு கொடுத்து போலாமல்லன்னு கேட்குறாங்க அறிவழகன். முதல்ல டீயை குடிச்சிட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு ரத்னா சொல்லவும் இருக்கும்போதே அறிவழகனுக்கு மயக்கம் தட்டிடுது. கையில வச்சிருந்த கண்ணாடி டம்ளர் மேர்னு போட்டு உடைச்சிடுறாங்க. ரத்னாவுக்கு பகீருங்கிறது, திரும்பி பார்க்கறக்குள்ளேயே அவங்களும் மயங்க விழுந்துடுறாங்க. அடுத்தது பியூன் வராரு. வந்துட்டு என்ன டீச்சர் என்ன ஆச்சுங்கிறாங்க. சக்சஸ் அப்படின்னு அவங்க எட்டி பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. அப்படியா, சரி சரி நீங்க போங்க டீச்சர், நான் போய் பூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பியூன் போனதும் அந்த கதவை அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு பூட்டிட்டு போயிடுறாங்க. வெளியில வந்தது வெங்கடேஷ்க்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்க சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரும் ரூம்குள்ள தான் இருக்காங்க, பூட்டிட்டு வந்துட்டேன் சாருங்கிறாங்க. அப்படியா நல்லதா போச்சு. அப்படியே அங்கேயே வெளியில நடமாடிட்டு யாரும் போய் நீக்கிட்டு போறாங்கங்கிறாங்க வெங்கடேஷ். யாரும் போக மாட்டாங்க சார், பூட்டிட்டு அந்த பூட்டோட சாவி என்கிட்ட தான் சார் இருக்கு, என்ன மாரி யாரும் கதவை திறக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க பியூன். சரி ரொம்ப நல்லதா போச்சு, போனை வைக்கன்னு சொல்லி வெங்கடேஷ் கட் பண்றாங்க. அடுத்த வேலையா வெங்கடேஷ் சவுந்தரபாண்டிக்கு ஃபோன் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் சாருங்கிறாங்க. அப்படியா, அப்பா அந்த வெறும்பைய குடும்பத்துக்கு சாவு மணி அடிச்சிருச்சு. சரி நீ முதல்ல போன வை, நான் சொன்ன வேலையை நீ கச்சிதமா செஞ்சு முடிச்சுட்ட. அடுத்ததுக்கு ரத்னாவுக்கு எப்படி கெட்ட பேர் வச்சு அவமானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும், அந்த வேலையை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி போனை கட் பண்றாங்க. எசக்கி கஞ்சி கொண்டுகிட்டு வந்து வெங்கடேஷ்க்கு கொடுக்குறாங்க. இந்தாங்க மதியானம் எங்கேயோ போயிட்டீங்க, கஞ்சியை குடிக்கலினா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய சரியா கவனிக்கலன்னு நீங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவீங்க, இந்த கஞ்சியை குடிங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கஞ்சியை வச்சுட்டு போறாங்க. சவுந்தரபாண்டி சனியன்கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு ரத்னா வசமா சிக்கிட்டா, இன்னைக்கு ரத்னாவை அந்த ஸ்கூல்ல வச்சு எப்படி அவமானப்படுத்த போறேன் பாரு, அந்த வெறும்பையன் குடும்பமே கூனி குறுகி நிக்க போகுதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. நீங்க சூடாமணிக்கு செஞ்சதை விட இது பெரிய விஷயமுங்கய்யா. சனியா இந்த சவுந்தரபாண்டிய முறைச்சுக்கிட்டா சும்மா விட்டுருவேனா, இன்னைக்கு மொத்த குடும்பத்தையும் 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன் நல்லுங்கிறாங்க. ஐயா இருந்தாலும் உங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வாத்தியும் சேர்ந்து வேலை பார்க்கறானே, நாளைக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்கன்னா வீதியில போகும்போது ஊரே சேர்ந்து அவனை காரி துப்புமங்கய்யா. தப்பு செய்யறவளை ஏத்துக்கிட்டான்னா ஊரே சேர்ந்து சிரிக்கத்தான் போகுது, அதை பத்தி நாம ஏன்டா கவலைப்படணும், நீ பேசாம பாயை முடிக்கிட்டு என் கூட வாங்குறாங்க சவுந்தரபாண்டி. அந்த வெறுமைய சண்முகம் அசிங்கப்பட்டானா அது போதும், இன்னைக்கு முடிச்சு போட்டு முக்காடு போட வைக்கிறேன் பாருன்ட்டு போறாங்க சவுந்தரபாண்டி. இசைக்கு மறுபடியும் சுக்குமல்லி காப்பி போட்டு வெங்கடேஷ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, வைகுண்டத்துக்கும் கொடுக்குறாங்க. அப்ப வீராவும் கனியும் வராங்க. அடியே என்னடி இது, நீங்க இந்நாட்டில் வந்துட்டீங்க, எங்க ரத்னாவை காணாங்கிறாங்க. அக்கா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவளுக்கு வேலை இருக்குன்னு சொல்றாங்க. கனி அப்படியா, சரி சரி முகத்தை கழுவிக்கிட்டு வா, நான் உனக்கு சுக்குமல்லி காப்பி போட்டு வச்சிருக்கேன் குடிவாங்கிறாங்க. சரின்ட்டு போறாங்க. இசைக்கு மறுபடியும் பதட்டத்தோட வந்து, இன்னும் அக்கா வரலையேங்கிறாங்க. வைகுண்டம் பதறி போறாங்க. என்னது இன்னுமா ரத்னாதான் வரல? ஆமா இன்னைக்கு பரிச்சை முடிஞ்ச பேப்பர் திருத்துதோ என்னவோ, கொஞ்சம் லேட்டா தான் வருங்கிறாங்க. கனி என்ன வேலை இருந்தாலும் அக்கா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடும், இவ்வளவு நேரமெல்லாம் லேட் பண்ணாதுங்கிறாங்க வீரா. இல்ல அப்படியே பேப்பர் திருத்துற வேலையா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து தானே திருத்துவா, ஸ்கூல்ல எல்லாம் கொஞ்சம் திருத்த மாட்டாளேங்கிறாங்க வைகுண்டம். எப்போ நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமாங்கிறாங்க. யாரும் போக வேண்டாம், அண்ணன் அந்த வழியா தானே வரும், அண்ணனுக்கு போன போட்டு சொல்றேன்னு வீரா போன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா வெங்கடேஷ் அப்படியே குரத்தனமா
கோபமான பார்வை பார்த்துக்கிட்டு இனிமே உங்க யாரையும் நிம்மதியா தூங்க விட மாட்டேன் பாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க வெங்கடேஷ். சண்முகத்துக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சண்முகமும் பரணியும் வீட்டுக்குள்ள வராங்க. ஏழை வர்றதுக்குள்ளேயே எதுக்கு இத்தனை மட்டும் ஃபோன் பண்றீங்கன்னு கேட்டு திட்டிக்கிட்டே வராங்க. அண்ணே ரத்தனாக்கா இன்னும் வீட்டுக்கு வரலைங்கிறாங்க. ரத்னா வரலைன்னா அவளுக்கு ஃபோன் போட்டு கேளுங்கிறாங்க. ரத்னாக்காவுக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ரிங் போயிட்டே இருக்கு. அக்கா எடுக்கவே இல்லைன்னு பதட்டத்தோட சொல்றாங்க எஸ்கே. வெங்கடேஷ் கேள்வி கேட்கறாங்க சண்முகம். ஏன் நீங்க போய் என்ன ஏதுன்னு பார்க்கலையாங்கிறாங்க. நாங்களும் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா ரத்னா எடுக்கவே இல்லை. எனக்கு கஷ்டமா தான் இருக்குங்கிறாங்க வெங்கடேஷ். நடு கூடத்தில் நின்று அழுதுட்டே இருந்தா சரியா போயிடுமாங்கிறாங்க சண்முகம். என்னதான் இருந்தாலும் ரத்னா அவரோட ஒய்ஃப், அவளை காணனா அவருக்கும் அந்த வருத்தம் இருக்குமில்லங்கிறாங்க. எனக்கு உடம்புக்கு நல்லா இருந்தா நான் இன்னுமா படுத்திருப்பேன். இந்நேரம் ஸ்கூலுக்கு போய் பார்த்திருக்க மாட்டேனா மச்சாங்கிறாங்க வெங்கடேஷ். அக்காவை ஸ்கூல் பேர்ல நிறைய தடவை நான் பார்த்தேங்கிறா கனி. அக்கா எனக்கு முன்னாடி போ நான் வரேன்னு சொல்லிடுச்சுங்கிறாங்க. ஏண்டி வீட்டுக்கு வந்து நீ என்ன பண்ண போற? உனக்கு என்ன கேடு இருந்து கூட்டிட்டு வர வேண்டியதான்னு எசுக்கி கண்டபடி திட்டுறாங்க. ஐயோ அக்காவே நீ போன சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்றா கனி. ஏய் சண்முகம் ரத்னா இப்படி எல்லாம் பொறுப்பு இல்லாம இருக்கவே மாட்டா. ஆனா எப்பவும் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவா. எனக்கு என்னமோ படபடன்னு இருக்கு. நீ உடனே போய் என்னன்னு பாருடாங்கிறாங்க வைகுண்டம். சண்முகம் மச்சான் இத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு. யாருமே ரத்னாவா பார்க்கலன்னு சொல்றாங்க. ஒருவேளை அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க என்னன்னு தெரியுங்கிறாங்க வெங்கடேஷ். ஆமாடா சண்முகம் நீ உடனே அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க பரணி. ரத்னாவுக்கும் அறிவழகனுக்கும் சண்முகம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. ஒருவேளை வண்டியில் வரானா இல்லை பாத்ரூம் போயிட்டானா ஒன்றும் தெரியலையேன்னு புலம்புறாங்க. ரத்னாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. நீ உடனே போய் பள்ளிக்கூடத்தில் பாரியாங்கிறாங்க வைகுண்டம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ரத்னா என்ன சின்ன குழந்தையா? அவ எங்க போயிருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்துடுவா. நீங்க பயப்படாம இருங்கிறாங்க பரணி. சரிவா நம்ம ஸ்கூல்ல போய் பார்க்கலாங்கிறாங்க சண்முகம். நானும் வர மச்சாங்கிறாங்க வெங்கடேஷ். இந்த இதுக்கு நம்ம கூட நம்ம மட்டும் போயிட்டு வரலாங்கிறாங்க. டே அவருக்கு நான் பதட்டம் இருக்காதா? சரி வாங்க வெங்கடேஷ் அப்படின்னு பரணி சொல்லவும் வெங்கடேஷும் பின்னாடியே போறாரு. பரணியும் சண்முகமும் பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. அங்க வாட்ச்மேன் கிட்ட கதவை தட்டி திறக்க சொல்றாங்க. திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ரத்னா இன்னும் வீட்டுக்கு வரல. உள்ளதான் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காளோன்னு நாங்கள் பார்க்கலான்னு வந்தோங்கிறாங்க சண்முகம். ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்களே, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தானே நாங்கள் ஸ்கூலையே பூட்டிருக்கோங்கிறாங்க. முதல்லயே ஒரு தடவை இப்படி தான் ஆள் உள்ள இருக்காங்களா இல்லையான்னு கூட பார்க்காம பூட்டிட்டீங்க. அதே மாதிரி இப்பவும் ரத்னா உள்ள இருக்காளா இல்லையான்னு எங்களுக்கு தெரியணுங்கிறாங்க பரணி. முதல்ல திறந்து காட்டுங்க. சாவி யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்குறாங்க பரணி. எங்கிட்ட தான் மேடம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் திறந்து பார்க்கலான்னு போறாங்க. இந்த பக்கமா வெங்கடேஷ் இன்னைக்கு ரத்னாவுக்கு இருக்கு நல்லா அப்படின்னு நினைச்சிட்டு சண்முகம் பரணியும் செக்யூரிட்டி எல்லாருமே திறங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ரூம்பா திறந்து போய் உள்ள பார்த்துட்டு வராங்க. இந்த பக்கமா வெங்கடேஷ் நினைக்கிறாங்க எதுக்கு இந்த ரூம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க? பிரின்சிபல் ரூம்ல தானே ரத்னா இருப்பா. அதை பார்க்காம இதெல்லாம் திறந்து பாக்குறாங்களேன்னு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா சண்முகம் பிரின்சிபல் ரூமுக்கு வந்துட்டாங்க. ஆமா பிரின்சிபல் ரூம்ல ரத்னா இருக்காளா இல்லையான்னு செக் பண்ணி பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அது நான் போட்டல சார், பியூன் தான் போட்டுனான்னு சொல்றாங்க செக்யூரிட்டி. சாவியை தேடி எடுத்துட்டு இருக்காங்க. என்னல சாவி இவ்வளவு நேரமா தேடி எடுப்பேன்னு கேக்குறாங்க. ஆமா சார், மற்ற ரூம் சாவி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இந்த ரூம் சாவி மட்டும் வேற மாதிரி இருக்கும். இருங்க சார் தேடி பாக்குறேன்னு சொல்லி தேடி பாக்குறாங்க அந்த வாட்ச்மேன். வெங்கடேஷ்க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த ரூமுக்குள்ள தானே அவங்க 2 பேர் இருக்காங்க. ஆனா இந்த ரூமை திறக்காம இருக்க என்ன பண்ணலான்னு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காரு வெங்கடேஷ். சண்முகம் பொறுமையா இருந்து என் கூட எவ்வளவு நேரமா இந்த ரூமை திறப்பேன், நானே திறக்கிறேன் குடுன்னு கேக்குறாங்க சண்முகம். டே சும்மா இருடா, அவங்களுக்கு போட்டுனவங்களுக்கு தெரியாதா, திறந்துடுவாங்க, நீ கொஞ்சம் அமைதியா நின்று வேடிக்கை பாருங்கிறாங்க பரணி. வெங்கடேஷ் பின்னாடியே கள்ளத்தனமா நின்றுட்டு இருந்துட்டு யாருக்கும் தெரியாம அந்த பியூனுக்கு போன் பண்ணி கூப்பிடுறாரு. வெங்கடேஷ் போன் பண்ணதும் பியூன் ஓடி வந்துட்டாங்க. சார் என்ன சார் விஷயம்? பாதி சாப்பாட்டுல எழுந்திரிச்சு வந்து நிக்கிறேன் சார், எதுக்காக இந்த நேரத்துல வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க பியூனு. ரூம்ல ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட பார்த்து பூட்ட மாட்டியான்னு கேக்குறாங்க. சார் போன தடவை ரத்னா மேடம் மாட்டினதுல இருந்து இன்னை வரைக்கும் நான் எல்லா ரூமையும் செக் பண்ணி தான் சார் பூட்டிட்டு இருக்கிறேங்கிறாங்க பியூனு. இந்த ரூமை செக் பண்ணி பாத்தீங்களான்னு பரணி கேக்குறாங்க. இந்த ரூமையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், சின்ன புள்ள ஒளிஞ்சிருந்தா கூட தெரியும் மேடம், யாரும் இல்ல அப்படிங்கிறாங்க பியூனு. ரத்னா டீச்சர் அம்பட்டு பெரிய உருவம், அவங்கள நான் பார்க்காம பூட்டிருப்பேனாங்கிறாங்க. சரி அப்ப ரத்னா எங்க தான் போயிருப்பா? ரத்னாவை கடைசியா நீங்க எப்போ பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. கடைசி பீரியட் நடக்கும்போது கூட நான் பார்த்தேன். அறிவழகன் சாரும் ரத்னா மேடமும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்கன்னு கட்டுக்கதை விடுறாரு பியூனு. சந்தேகம் வருது, ரத்னா எங்கேயும் போறக்கு வாய்ப்பு இல்ல, முதல்ல போன் அடிங்கிறாங்க. போன் அடிச்சு பார்த்தா உள்ளதான் ரிங் அடிச்சுட்டே இருக்கு. அறிவழகனோட போனு ரத்னாவோட போனும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இது காதுல கேட்ட சண்முகம் பூட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வெங்கடேஷ் தான் தெரிஞ்சுக்கிட்டு வெங்கடேஷ நல்லா 4 சாத்துறாங்க. எல்லாம் கக்குவாரா வெங்கடேஷ்ங்கிறதையும் 4 எபிசோட்ல பார்க்கலாம்.